இன்னைக்கு நம்ம Macbook Air ஓப்பனிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னடா Macbook Air வாங்கிட்டாங்களா யூடியூபரா இருந்து அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க இது ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் நான் வாங்கினது Macbook. அதுவும் பார்த்தீங்கன்னா இது கிரெடிட் கார்டில் இஎம்ஐல தான் வாங்கியிருக்கேன். ஜுவல்ஸ் எல்லாம் பிளச் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி தான் வாங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் எனக்கு பேமெண்ட் எல்லாம் வரலைங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஹெச்பியோட 360 டிகிரில வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்ப அதே போலதான் பிளச் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணிதான் இந்த ஹெச்பியோட 360 வாங்கியிருந்தேங்க. இதுல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுல பேட்டரி போயிடுச்சு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா அசால்ட்டா அப்படியே விட்டுட்டு அப்படியே பவர் லைன்லயே வச்சு ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்ப பாத்தீங்கன்னா பேட்டரி போயிடுச்சுன்னு பண்ணிட்டே இருந்துச்சு. இருந்தும் நான் விடாம அதை போட்டு தொந்தரவு பண்ணதுல எடிட் பண்ண திடீர்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிரைவும் புரிஞ்சிடுச்சு. இதான் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ். அதே போல பேட்டரியும் பாத்தீங்கன்னா போயிடுச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்ல பல்பா வீங்கி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட வீடியோ வச்சிருந்தேன், பொக்கிஷமாட்டு இருக்கு. என்கிட்ட இருந்து எது காணாம போயிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் என்னால திருப்பி எடுக்கவே முடியல. ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு தான் தெரியும் ஒவ்வொரு வீடியோவோட மதிப்பும். இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20-30 வீடியோ பக்கத்துல இருந்ததுங்க. அது எல்லாமே போயிடுச்சு. ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு தான் அந்த வழி தெரியும். ஏன்னா இது ஒரு 2 மாசம் உழைப்பு இதுல இருக்கு. எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்னு தெரியல. நானும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன், இதுல இருந்து எடுக்கவே முடியல. அதனாலதான் நம்ம இப்போ ஒரு புது சிஸ்டமே வாங்க வேண்டியதாயிடுச்சுங்கிறத அதுக்கு தள்ளப்பட்டோங்கிறது தான் நிஜம். ஏன்னா இதுல இருந்து எடுக்கவே முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எடுக்கவே முடியல. அதனாலதாங்க நம்ம இப்போ புது சிஸ்டமே வாங்கினது. அப்புறம் எடிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. பாத்தீங்கன்னா இந்த சின்ன லேப்டாப்ல தான் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வாங்குறோம், கொஞ்சம் நல்லதாவே பார்த்து வாங்கிக்கலாம், இங்க எதுவும் ட்ரபிள் வராம இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் நான் வாங்கிட்டேங்க. அதனால நம்ம வியூவர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இதை ஓப்பன் பண்ணணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா நான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுத்துருந்தேன். ஃபிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். ஆன்லைன்ல தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். அதனால நேர்ல தான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அதனால அவங்க டெலிவரி பாய் கொடுக்கும் போதே எனக்கு ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் உங்க முன்னாடி ஒரு தடவை ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கறதுக்காக நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆப்பிளோட லோகோவோட நம்மளோட ஃபர்ஸ்ட் மேக்புக். பாத்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம். டக்கு நல்லா வாங்க கிடையாது. எப்படி ஓபன் பண்றது, ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்மளோட ஆப்பிள் மேக்புக். பாத்தீங்கன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேங்க. திரும்பவும் சொல்றேன், பைசா நிறைய வருது நல்லா நினைச்சிட வேணாம், கம்மியா தான் இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு சார்ஜிங் ஒயரும், இது பாத்தீங்கன்னா டபுள் சைடும் சிபின் சார்ஜ் தான். நான் இன்னும் எதுவும் கரெக்டா ஓபன் பண்ண கிடையாது. அடுத்ததா இதுக்கு பாத்தீங்கன்னா இது போல பிளக், அவ்வளவுதாங்க வந்திருக்கு. என்னோட பெரிய சொத்தான நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிரைவ்ல புதஞ்சு போச்சுங்க. இனி மேற்கொண்டு வீடியோ எடுத்தாதான் நான் இனிமே அப்லோட் பண்ண முடியும். அதனாலதான் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, வீடியோ போடுறது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இனி இதுல எப்படி ஒர்க் பண்றதுன்னு முதல்ல நான் கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட மகிழ்ச்சியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டது அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஹெச்பில தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ல எடிட் பண்ணா ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணி விடலாம். சீக்கிரமாவே கத்துக்க ட்ரை பண்றேன்னு சொல்ல முடியாது, கத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை, என்கிட்ட வேற சிஸ்டம் இல்லை. வீடியோஸும் அதே போலதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மேற்கொண்டு எடுத்தாதான் என்கிட்ட வீடியோஸும். அதனால நான் சீக்கிரமாவே வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மேக்புக் M1 ஓப்பனிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆல்ங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.